பெரம்பலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நெடுவாசல்ல வந்து இந்த பெரம்பலூர்ல உள்ள 21 வார்டுல உள்ள மொத்த கழிவு நீரையும் கொண்டுகிட்டு போய் நெடுவாசல்ல மருதையாறு பாதாள சாக்கடையில சுத்திகரிக்காம விடுறாங்க. அதை எதிர்த்து போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்ப அந்த கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. பேனா செலவுக்கு நிதி இருக்கும், ஆனா இதுக்கு நிதி இல்ல. வந்து இன்னைக்கு தடுத்து இங்க இருந்து MRFக்கு அதை மாத்தி வச்சது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல 179 கோடி எஸ்டிமேஷன் போட்டு 149 கோடி செலவு பண்ணி இன்னும் பயன்பாட்டுக்கு வராத கொட்டரை மருதையாறு நீர்த்தேக்கத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வர சொல்லி முயற்சி பண்ணி தொடர் போராட்டத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தினந்தோறும் போயிட்டு வர அந்த பெரம்பலூர் அரியலூர் சாலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை அவர் கண்டுக்க மாட்டாரு. ஆனா அதுக்காக போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுக்காக போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அது போல கவுல்பாளையத்துல அமையவிருந்த கிரஷரை தடுத்து நிறுத்தி அதை வரவிடாம பண்ணது நாம் தமிழர் கட்சி. பெரம்பலூர் மாவட்டத்துல கல்குவாரி ஏலமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணது நாம் தமிழர் கட்சி. அதே போல நம்ம அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் சார்ந்த போக்குவரத்து துறையில தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஓட்ட முடியல தமிழ்நாட்டு பேருந்துகள்ல. அதை எதிர்த்து பெரம்பலூர் மாவட்டத்தில் போராடி கைதானது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல நாம் தமிழர் கட்சி குருதி கொடை பாசறை சார்பா ஆயிரக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கோம். சுற்றுச்சூழல் பாசறை சார்பா பல ஆயிரக்கணக்கான பனை விதைகள் நட்டிருக்கோம். மருதையாறுன்னு ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறை பாதுகாத்திட மனு கொடுத்து போராடினது நாம் தமிழர் கட்சி. பொதுப்பணித்துறையில உள்ள 73 ஏரிகளை மீட்டுருவாக்கம் பண்ணணும், ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஊரக வளர்ச்சி துறையில கட்டுப்பாட்டில் இருக்கிற 130 ஏரிகளை உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி போராடினது நாம் தமிழர் கட்சி. அதே போல பேரளியில சுங்கச்சாவடி வந்தப்ப அங்க இருக்கிற மக்கள் போராடினாங்க. ஆனா போராடின ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை தடுத்தும் நாம் தமிழர் கட்சி நிறுத்துச்சு. அதே போல இப்பயும் இந்த இடத்துலயும் சொல்லிடுறேன், ஒருவேளை அந்த இடத்துல மீண்டும் சுங்கச்சாவடி வந்தாலும் அதை எதிர்த்தும் போராட போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னா அங்க சுங்கச்சாவடின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒருவேளை சுங்கச்சாவடி அங்க வந்தால் ஒருவேளை வந்தால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல தமிழ்நாட்டுல உள்ள கடைகள்ல பெயர்கள் எல்லாத்திலையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கடைகள் எல்லா பேரும் தமிழ்ல இருக்கணும்னு போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இதே திம்மூர்ல 100 நாள் வேலை திட்டத்துல ஜெயலட்சுமின்னு ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க. அதை எதிர்த்து போராடினா அந்த அக்காவுக்கு நீதி வேண்டி போராடினது நாம் தமிழர் கட்சி. வட மாநிலத்தவர் கணக்கெடுப்பு எடுத்து கோரி போராடினது நாம் தமிழர் கட்சி. அது போல கிராம சபையை ஒழுங்கா நடத்த சொல்லி போராடினது நாம் தமிழர் கட்சி. பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் பேருந்து வேண்டி போராடினது நாம் தமிழர் கட்சி. ஓகே, நன்றி.